டுட்டன் காமனோட கல்லறை கதையா இல்ல சாபமா? மம்மியை தொட்ட 20க்கும் மேற்பட்டவங்க ஏன் மர்மமா இறந்து போகணும்? எகிப்துல 1922ல ஒரு கல்லறை திறக்கப்படுது. அப்போ அந்த கல்லறையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபண்டிங் பண்ணது லார்ட் கார்னர் அப்படிங்கிறவரு. அவரு அந்த கல்லறையை கண்டுபிடிச்ச ஒரு வாரத்துல மர்மமான காய்ச்சல்ல இறந்து போறாரு. இதுக்கப்புறம் ஹார்வர்ட் அப்படிங்கிற தொல்பொருள் ஆய்வாளர் தான் அந்த ஒரு கல்லறையை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்ல அவரோட வளர்ப்பு பறவைய ஒரு நாகப்பாம்பு ஒழுங்கிருது. இதுல ரொம்பவே மிஸ்ட்ரியானது என்ன அப்படின்னா, நாகம் அப்படிங்கிற இந்த சிம்புல் எஜிப்தோட மன்னர்களோட சிம்புல். ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த கல்லறையை பார்வையிட வந்த ஜார்ஜ் ஜே கோல்டு அப்படிங்கிறவரு பார்வையிட்ட மறுநாளே ஒரு மர்மமான காய்ச்சல்ல இறந்து போறாரு. இந்த மாதிரி சம்பவங்களும் அடுத்தடுத்த இறப்புகளும் எகிப்து மக்களையே ரொம்பவே உலுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4000 வருஷத்துக்கு மேல அந்த ஒரு மம்மி உள்ளேயே இருந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட மம்மியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஃபங்கஸ் இருந்திருக்கும். ஓப்பன் பண்ண உடனே அங்க உள்ள பெர்சனுக்கு பரவி இருக்கும். அதனாலதான் அவங்களாம் மர்மமான காய்ச்சல்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேரால சொல்லப்படுது. என்னதான் இதெல்லாம் பாக்டீரியானாலையும் ஃபங்கஸ்னாலையும் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலும், நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.